வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் நல்வழிப்பட்டி. அந்த ஊர் செல்வந்த ஊராக இல்லை. ஆனால் அந்த ஊரின் சிறப்பு ஒன்று இருந்தது. அங்கு வாழ்ந்தவர்கள் பழிபடராத வாழ்க்கையை வாழ முயன்றார்கள். முதல் தலைமுறை வீரபாண்டியன். நல்வழிப்பட்டியில் வாழ்ந்தவர் வீரபாண்டியன். அவர் ஒரு விவசாயி. அவரிடம் அதிக நிலம் இல்லை. ஆனால் நேர்மை, மனசாட்சி, பொறுமை இவை மூன்றும் நிறைந்திருந்தது. ஒரு வருடம் கடும் வறட்சி. ஊரில் எல்லாரும் தண்ணீருக்காக தவித்தார்கள். அந்த நேரத்தில் வீரபாண்டியனின் கிணற்றில் மட்டும் சிறிது தண்ணீர் இருந்தது. பலர் சொன்னார்கள், இந்த தண்ணீரை யாரிடமும் சொல்லாதே, உன் குடும்பத்தை மட்டும் காப்பாற்று. ஆனால் வீரபாண்டியன் அந்த தண்ணீரை ஊராருக்கே திறந்துவிட்டார். அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: என் பிள்ளைகள் நல்ல மனசுடன் பிறக்க வேண்டும். அதற்காக நான் பழிவாங்கும் வாழ்க்கை வாழக்கூடாது. மனைவி கற்பகம். அவரின் மனைவி கற்பகம். ஒரு நாள் அண்டை வீட்டு பெண் ஒருவர் அவரை தவறாக பேசினார். ஊரே கேட்டது. கற்பகத்திடம் எல்லோரும் சொன்னார்கள், நீயும் அவளைப் பற்றி பேசு, இல்லையென்றால் உன் பெயர் கெட்டுப்போகும். கற்பகம் அமைதியாக சொன்னாள், என் பெயர் காப்பாற்றுவதற்காக மற்றவரின் பெயரை கெடுக்க மாட்டேன். அந்த நாளில் அவளுக்கு அவமானம் வந்தது. ஆனால் அவள் மனசாட்சி சுத்தமாக இருந்தது. இரண்டாம் தலைமுறை செந்தில் வீரபாண்டியன். கற்பகத்திற்கு ஒரு மகன். அவன் பெயர் செந்தில். செந்தில் சிறு வயதிலிருந்தே தந்தையின் செயல்களையும் தாயின் பொறுமையையும் பார்த்து வளர்ந்தான். பள்ளியில் ஒரு நாள் ஒரு பெரிய தவறு நடந்தது. ஆசிரியர் கோபத்தில் கேட்டார், யார் செய்தது? செந்தில் சும்மா இருந்தால் அந்த குற்றம் மற்றொரு மாணவனுக்கு போயிருக்கும். ஆனால் செந்தில் எழுந்து சொன்னான், ஆசிரியரே, தவறு நான் செய்தேன். அவனுக்கு தண்டனை கிடைத்தது. அவன் நண்பர்கள் அவனை முட்டாள் என்றார்கள். ஆனால் அன்று இரவு வீரபாண்டியன் அவனை அணைத்துக் கொண்டு சொன்னார், இன்று நீ உண்மையை காப்பாற்றினாய். நாளை அது உன் பிள்ளைகளை காப்பாற்றும். மூன்றாம் தலைமுறை மாலதி. செந்தில் வளர்ந்து ஒரு அரசு வேலை பெற்றான். அவனுக்கு ஒரு மகள் மாலதி. மாலதி படிப்பில் சிறந்தவள். பெரிய அதிகாரியாக ஆனாள். ஒரு நாள் அவளிடம் ஒரு கோப்பு வந்தது. ஒரு பெரிய நிறுவனத்திற்கு எதிராக ஊழல் புகார். அந்த நிறுவனம் அவளுக்கு லஞ்சம் கொடுத்தது. அவர்கள் சொன்னார்கள், இந்த கோப்பை மறந்துவிடு, உன் வாழ்க்கை செழிக்கும். அன்று மாலதி முழு இரவும் தூங்கவில்லை. காலையில் அவள் முடிவு எடுத்தாள், என் தாத்தா தண்ணீரை பகிர்ந்தார், என் அப்பா உண்மையை பகிர்ந்தார், நான் நீதியை பகிர்கிறேன். அவள் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாள். அவளுக்கு இடமாற்றம் கிடைத்தது. ஆனால் பழி இல்லை. காலம் செல்லச் செல்ல நல்வழிப்பட்டியில் மக்கள் கவனித்தார்கள். அந்த குடும்பத்தில் பெரிய விபத்து நடக்கவில்லை. யாரும் பெரிய அவமானத்தில் சிக்கவில்லை. குழந்தைகள் தவறான வழிக்குப் போகவில்லை. அவர்கள் செல்வந்தர்கள் ஆகவில்லை. ஆனால் அமைதியான வாழ்க்கை அவர்களிடம் இருந்தது. ஏழாம் தலைமுறை பல ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் அகில். அவன் பள்ளியில் ஆசிரியரிடம் கேட்டான், ஆசிரியரே, நம்மை குடும்பம் ஏன் இவ்வளவு அமைதியாயிருக்கு? ஆசிரியர் சிரித்துக்கொண்டு சொன்னார், உன் முன்னோர்கள் பழிபடராத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதுதான் உனக்கு கிடைத்த சொத்து. முடிவு மோரல்: பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் 7 தலைமுறைக்கும் தீமை ஒரு நிழலாக கூட அணுகாது. நல்ல செயல் ஒரே மனிதனை மட்டும் அல்ல, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே கட்டுகிறது. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல். கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.